இஸ்ரேலுக்காக யாருமே போராட விரும்பல. நீங்க ஏண்டா போய் இஸ்ரேலுக்காக சண்டை பிடிக்கிறீங்க என்று சொல்லி நேற்றைய தினம் ஒரு வைரல் வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அமெரிக்காவினுடைய குடியரசுக் கட்சி செனட்டர் டிம் ஷீஹி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய இழப்பு எல்லாமே இஸ்ரேலுக்கு வர வேண்டிய இழப்பு. ஆனா அமெரிக்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேவையில்லாமல் தலையிட்ட காரணத்தினால தான் இவ்வளவு இழப்புகள் அவர்களுக்கு வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் நேற்றைய தினம் கொரம்ஷேர் 4 அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. கொரம்ஷேர் என்கிற ஒரு ஏவுகணை, அதனுடைய 4ஆம் தலைமுறை ஏவுகணை அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. அந்த அட்டாக் நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அமெரிக்க இஸ்ரேலிய ஈரான் மீதான தாக்குதல்கள் மிக உச்சமாக நடைபெற்று வருகிறது. ஈரான் மீது மிக கொடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தி வருகிறது. இன்றைய தினம் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் ஈரானிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 300க்கும் மேற்பட்டவர்கள் அப்பாவி குழந்தைகள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானும் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மேல மிக கொடுமையான தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரத்தில் இஸ்ரேலோடு சேர்த்து அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த தளங்கள் மீதெல்லாம் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரானும் நடத்தி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தான். இஸ்ரேலுக்காக யாருமே போராட விரும்பல. நீங்க ஏண்டா போய் இஸ்ரேலுக்காக சண்டை பிடிக்கிறீங்க என்று சொல்லி நேற்றைய தினம் ஒரு வைரல் வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அமெரிக்காவினுடைய குடியரசுக் கட்சி செனட்டர் டிம் ஷீஹி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கிருந்த முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் எழுந்து சப்தம் போட்டு அமெரிக்கா எதுக்குடா போய் இஸ்ரேலோட சண்டை பிடிக்கிறீங்க, நாங்கள் அமெரிக்காக்காரங்க யாராவது சொன்னமா இஸ்ரேலுக்காக போய் ஈரானோட சண்டை பிடிக்க சொல்லி, ஏன் ஈரானை நீங்கள் அழிக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தில் நீங்கள் செஞ்சது போதாதான்னு ஃப்ரீ பாலஸ்டைன் என்று அவர் கத்தும் போதெல்லாம் அவரை இழுத்துக்கிட்டு போய் அவருடைய கையையும் உடைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே அமெரிக்கா முழுவதுமே இந்த எதிர்ப்பலைகள் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேலா யாரு ஜியோனிஸ்டா யாருங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரிய வந்துருச்சு. இப்பொழுதும் அது தெரிய வரப்போகிறது இந்த யுத்தத்தின் மூலமாக என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சம்பவம் எவ்வளவு பெரிய தாக்கம்னா அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் கேட்குறாங்க, அமெரிக்க மக்கள் இந்த யுத்தத்துக்கு விருப்பம் இல்லையாம் என்னும்போது யார் சொன்னா எல்லாருமே விரும்பி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வளம மாதிரி ஒரு உருட்டி இருக்கிறாரு. அமெரிக்காவுக்குள்ள எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து கணிப்புகளாக, இந்த யுத்தத்திற்கு எதிரான கருத்து கணிப்புகளாக மாறி இருப்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி பிரகாரம் இன்றைக்கு காலையிலேயே பஹ்ரைனுடைய தலைநகர் மனாமா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகத்தை இலக்கு வைத்து இன்றைக்கு ஈரான் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. பஹ்ரைனுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதுவர் ஆலயம் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிற அதே நேரம் சவுதி அரேபியா மேலே ஏவப்பட்ட 3 ட்ரோன்களை சவுதி அரேபியா தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கிறது. பஹ்ரைனுடைய தலைநகர் மனாமா பகுதிகளில் இரவு முழுவதும் தாக்குதல்களை நடத்திய ஈரானுடைய ஏவுகணைகள் நகரத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் ஹார்பர் டவர்ஸ் வணிக வளாகத்தில் தான் இஸ்ரேலிய தூதுவர் ஆலயம் இருந்தது. அந்த தூதுவர் ஆலயம் மீது தான் இலக்கு வைத்த தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார். அதே நேரம் ஜோர்டானில் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவான ஆயுத குழு ஒன்று தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஈராக்கில் இருந்து செயல்படக்கூடிய சராயா அவுலியா அல் தாம் என்கிற ஆயுத குழு தான் இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய செய்திகளை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் பதிவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல ஈரான் மீதான யுத்தத்திற்கு முதல் 100 மணி நேரங்களுக்காக 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகி இருக்கிறது என்கிறது அமெரிக்காவினுடைய தரவு செய்திகள். அமெரிக்காவினுடைய மூலோபாய சர்வதேச ஆய்வுகளுக்கான மையம் CSIS என்கிற ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரான் மீதான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 100 மணி நேரங்களுக்குள்ளாக 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 891.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை அமெரிக்கா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. பொதுவாக நமக்கு தெரியும், ஏற்கனவே ஒமானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொன்னார் என்று கேட்டால், இந்த யுத்தம் உங்க யுத்தமே கிடையாது, இது இஸ்ரேலுடைய யுத்தம், நீங்க தேவையில்லாம ஏன் அவனுக்காக வந்து நின்று அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க என்று சொன்னாரு. இந்த யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய இழப்பு எல்லாமே இஸ்ரேலுக்கு வர வேண்டிய இழப்பு. ஆனா அமெரிக்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேவையில்லாமல் தலையிட்ட காரணத்தினால தான் இவ்வளவு இழப்புகள் அவர்களுக்கு வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் தெற்கு பெய்ரூட் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. பெய்ரூத் அதாவது லெபனான் மேல 29வது சுற்று தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். ஆல்ரெடி அவங்க யுத்த நிறுத்த மீறல்களை
செய்து வரக்கூடிய சூழலில் தற்போது அவர்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடி வாங்க முடியாது, எனவே நாங்கள் திருப்பி அடிக்கிறோம்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிக முக்கியமான தாக்குதல்கள் இஸ்ரேல் மேலே ஹிஸ்புல்லாக்கள் சார்பாக நடத்தப்படக்கூடிய சூழலில் தான் பெய்ரூத் மேலே மிக கொடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. இப்படியான சூழலில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஈரானில் இதுவரைக்கும் 3000க்கு மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருக்கிறது, பொதுமக்களுடைய வீடுகள் என்று ரெட் கிரசன்ட் சொசைட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் 3643 பொதுமக்களுக்கான தளங்கள் சேதமடைந்திருக்கிறது என்றும் ரெட் கிரசன்ட் சொசைட்டி சொல்லுகிறார். அதே நேரம் 528 வணிக வளாகங்களும் 14 மருத்துவமனைகளும் 9 ரெட் கிரசன்ட் சொசைட்டியினுடைய அலுவலகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. பெரும்பாலான இலக்குகள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பொதுமக்களை நோக்கித்தான் நடத்துகிறது என்கிறது ரெட் கிரசன்ட் சொசைட்டி. பொதுவாகவே இவர்களுடைய தாக்குதல் ராணுவ தளம் அதெல்லாம் பச்சை போய் முழுவதுமாக எங்க நடத்துவாங்கன்னு கேட்டா பொதுமக்களை இலக்கு வைத்து ஸ்கூல் மேல நடத்துவாங்க, பொதுமக்கள் வாழுகிற பகுதிகள் மேல நடத்துவாங்க, மருத்துவமனைகள் மேல நடத்துவாங்க. அதே வேலையை காசாவில் செஞ்ச அதே வேலையை ஈரானுக்குள்ள செய்து கொண்டிருக்கிற அதே நேரம் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் ஈரானுக்குள்ள தரைப்படை தாக்குதல் நடத்தப்படுமா, அமெரிக்காவினுடைய கிரவுண்ட் போர்சஸ் உள்ள அனுப்பப்படுமா என்று NBC ஊடகம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்தில் கேட்டதற்கு ஈரானுக்குள்ள அமெரிக்காவினுடைய தரைப்படைகளை அனுப்புவது குறித்து நாங்கள் எந்த விதமான பரிசீலனைகளையும் செய்யவில்லை, அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு சிந்தனையே கிடையாது, டைம் வேஸ்ட் அப்படிங்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். என்ன அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு, ஈரான் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க, அவங்களோட கடற்படை மொத்தமாக நாங்கள் அழிச்சிட்டோம், அதே போன்று அவர்கள்ட்ட எதெல்லாம் இழக்கணுமோ எல்லாத்தையுமே அவங்க இழந்துட்டாங்க, அவ்வளவு அடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. அவ்வளவு அடி கொடுத்திருந்தா இப்ப ஈரான்ல ஆட்சி மாற்றம் வந்து ஈரானை கையிலே எடுத்து விட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கணுமா இல்லையா, இஸ்ரேல் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறீங்க, அமெரிக்க அதிபர் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க, அமெரிக்க அதிபருடைய பேச்சு அடுத்த நிமிஷமே போச்சு. இந்த மாதிரி ஒரு பேச்சு சும்மா பேசிக்கிட்டு இருப்பாப்ல, அந்த ஆளு குடிகாரனை விட ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஆளுங்கிறது நம்ம இந்த கடந்த கால பேச்சுவார்த்தைகளை நம்ம பார்த்துருக்கிறோம். என்னன்னா இப்போ இவருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எச் ராஜாவுக்கும் தான் போட்டி உளர்றதுல. நீ கூடுதலாக உளர்றியா, நான் கூடுதலாக உளர்றேனா? ஏன்னா சில பேருக்கு இதை பார்த்துக்க, ஈரான் ஜெயிக்குதுன்னு சொன்னாலே சில பேருக்கு சொரிச்சல் வந்துடுது. என்னன்னு கேட்டால் அது எப்படி ஈரான் ஜெயிக்குது, ஜெயிக்கிறவனு தானே சொல்ல முடியும். அவன் நாட்டுக்குள்ள கடுமையான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்துது, அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் தொடர்ந்து எல்லா இலக்குகளையும் அடிச்சுக்கிட்டு இருக்கானா இல்லை, தோத்து போனவன் அடிப்பானா? தோத்து போகலைங்கிறதுனால தான் அடிக்கிறான். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்படியான சூழல் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்கன்னா, ஈரானுக்குள்ள வெளிநாட்டு படைகளை அனுப்புவது அப்படி வருகிற படைகளுக்கு மரணப்படுகொலியாக இருக்கும் என்று சொல்லி அப்பாஸ் ஆராய்ச்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன என்று கேட்கும்போது அதெல்லாம் அவர் சொல்கிற பேச்செல்லாம் சும்மா வேஸ்ட் பேச்சு, அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்க தேவையில்லைங்கிறாரு. கணக்கில் எடுக்க தேவையில்லை, உள்ளே போனால் தெரியும். அவனுக்கு தரைப்படை அனுப்ப மாட்டோம்னா எதுக்கு குர்துகள் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுற? ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்துகள் என்று ஒரு இனக்குழு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஆயுதத்தை கொடுத்து நீ உள்ள போங்கிறான். ஏன்னா அமெரிக்க ராணுவத்தை உள்ள அனுப்பினா துவம்சம் பண்ணிடுவான்னு தெரியும், தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரியும். ஏற்கனவே ஈராக்கில் பட்டுட்டாங்க, ஆப்கானில் பட்டுட்டாங்க. அதனால இப்போ என்ன செய்ய பார்க்குறான்னா குர்துகளை உள்ள அனுப்ப பார்க்குறான். தரைப்படை அனுப்ப மாட்டோம்னா அவனையும் அனுப்பாம இரு. அப்போ என்ன அர்த்தம் கேட்டால் நம்ம போனால் செத்துருவோம், அவனை அனுப்பிவிடுவோம் காசை கொடுத்து சாகுன்னு சொல்லி. அவங்களும் காசை வாங்கிட்டு சாகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு லூசு கூட்டம்ங்கிறதுனால அந்த வேலையை செய்வதற்கு தயாராகிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்துலையும் பகல் நேரத்துலையும் இந்த கதவுகளெல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் வீட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க படுகிற கஷ்டங்கள் இங்கே நம்ம பார்த்தோம்னா வாழ்வதற்கான ஒரு சூழலே இங்கே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஆரி காலம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருது, குளங்கள்லாம் அங்கே எடுத்துடுறாங்க. இதே கோடை காலம்னு வந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது கோடை காலம், கடுமையான வெயில், பாலைவனத்துக்கு நிகரான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டங்களில் வாரத்தில் ஒரு முறை தான் தண்ணீர் வரும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க தண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்கான தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். மற்ற தேவைகளுக்கு வெளியிலிருந்து அவங்க தனியாக எடுத்துக்கிற வேண்டி இருக்கிறது. ஒரு 110 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீடுகள் எதுவும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது, வேறு ஆட்களுக்கு சொந்தமான வீடுகள் எடுத்து அவங்க கொஞ்சம் திருத்த பணிகளை செஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கிச்சன் தனி, ஹால் தனிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இந்த வீடுகளுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே
இந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்களுக்கான உதவிகளை செய்வதனூடாக ஜகாத்து தான தர்மங்களை கொடுப்பதினூடாக நம்ம இந்த வீட்டு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அப்படி நடத்துகிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நிறைய தான தர்மங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு 8 வகையாக பிரித்து ஜகாத்தை 8 கூட்டத்துக்கு கொடுங்க என்கிற வாய்ப்பை தந்திருக்கு. எந்த பகுதிகளிலையும் ஏதாவது அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் இருப்பாங்க. அதுலேயும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு வந்து நேரடியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவணும் என்று யாராவது நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களையும் அழைத்து கொண்டு வருவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன நிலைமையில் இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஜகாத் நிதிகளை இன்றே அந்த மக்களுக்காக ஒதுக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கணவர் என்னமா பண்ணுறாரு? கூலி வேலை செய்கிறாங்களா? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? பிள்ளைகள் எத்தனை? 2 பேர். அப்போ என்ன வாழ்வாதாரத்துக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? தண்ணி மிஷினில் கொண்டு வந்து தாரு, ஒரு கிழமைக்கு ஒரு தரம் வரும். சரி, அதுதான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ தருவாங்க? ஒரு குடும்பத்துக்கு 3 பூலி 4 பூலி. நாங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் காட்டு பகுதியில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கு போகிறோம் குளிக்கிறது. அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குன்னு தலைவர்? 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். குளிச்சுட்டு வருவாங்க. இனி தண்ணிகள் தட்டுப்பாடுங்களுக்கு குடிப்பானைக்கு அவங்க சார தண்ணி காணும். அம்மா உங்கள் வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் வரவா உள்ள? ஓ, இதெல்லாம் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கூலி தொழில் செஞ்சு இந்த கை மரங்களை வாங்கி போட்டிருக்கிறோம் நாங்கள். ஓ, நீங்கள் எப்போ அவங்க வீட்டை கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துட்டு போயிடணும். ஓ, அது வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன், அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்துலையும் பகல் நேரத்துலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. இதுதான் அவங்க சமையல் கட்டு. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்களெல்லாம் இப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த சமையல் கட்டில் தான் அவங்க அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இரண்டாவது, நாம் அத்தனை பேரும் நினைத்தால் நம்முடைய உதவிகளை கொண்டு கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். வெற்றிகரமாக முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையில் தான் களமிறங்கி இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவற்றையெல்லாம் பார்க்குறதுக்கு விரும்புகிற சகோதரர், நாங்கள் வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை சகோதரர்களையும் நீங்கள் விரும்புகிற சகோதரர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு வந்தும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தற்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான 14 வீடுகள் கட்டுகிற பணியில் 5 வீடுகளை கட்டியிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்டி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். மீதி 9 வீடுகளுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜக்காத்தில் இருந்து ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க முடியும். அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது கொடுப்பது. எனவே அந்த உதவியை தாராளமாக செய்து வழங்குங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். மிஸ்கீன்களுக்குரிய பங்காகவும் உதவ முடியும். ஃபக்கீர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் வரக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை இதற்காக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பணி நம்ம தான் முடிக்கணுங்கிற வகையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை இதற்காக வாரி வழங்குங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஈரானை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், கடற்படை அழிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறார்களே. IRGC ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறான். IRGCயினுடைய அறிவிப்பில், ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவினுடைய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீண்ட காலம் ஒரு நீண்ட நெடிய யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். ஈரான் ஒரு நீண்ட போருக்கு தயாராகவே இருக்கிறது. மோதல்ல இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத மேம்பட்ட பல ஆயுதங்களை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். இதுவரைக்குமே நாங்கள் யூஸ் பண்ணாத வெப்பன் இருக்குது. புதிய வெப்பன், யூஸ் பண்ணாத வெப்பன்னா புதுசாக யாருக்குமே தெரியும் என்கிட்ட இந்த ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஆயுதங்களை எல்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்த
அறிமுகப்படுத்த இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் ஈரானுடைய புதிய முயற்சிகள் ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, அதை வைத்தெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், நாங்கள் தாக்கும் போது அவங்களுக்கு தெரியும் இப்படியான ஆயுதங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குதா என்று சொல்லி சொல்றாங்க. அது உண்மையும் கூட. என்னன்னா நேற்றைய தினம் கொரம்ஷேர் 4 அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. கொரம்ஷேர் என்கிற ஒரு ஏவுகணை, அதனுடைய 4ஆம் தலைமுறை ஏவுகணை அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. அந்த அட்டாக் நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் இந்த கொரம்ஷேர் இவ்வளவு ஆபத்தானதானது இஸ்ரேலுக்கு தெரியும். இஸ்ரேலை பத்தி எரிய வைக்கிற டெல் அவீவுக்கு கடுமையான அட்டாக் பண்ணுகிற ஒரு தாக்குதலாக அந்த தாக்குதல் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே புதிய புதிய ஆயுதங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறது ஈரான் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய கை ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. ஈரான் ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து நிற்கிறது என்பதை நாம் துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்பாளர்கள் பின்வாங்க வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும், சமாதானம் தலைத்தோங்க வேண்டும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும், மத்திய கிழக்கிலே தாக்குதல்கள் நிறுத்தப்பட்ட அமைதி பூங்காவாக மத்திய கிழக்கு முழு உலகம் மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக எப்போதும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.